வணக்கம். உலக சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தான் டெனட். கிறிஸ்டோஃபர் நோலனோட டைரக்ஷனில் ஜான் டேவிட் வாஷிங்டன் நடிச்சிருக்காரு. இன்னும் சில பேர் டிம்பிள் கப்பாடியா கூட நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பை த்ரில்லர். இன்னும் நிறைய இடத்துல தேட்டர்ஸ், இந்தியா உட்பட தேட்டர்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ நிறைய பேர் என்ன மாதிரி இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் இப்போதைக்கு பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ சில இடத்துல டாரண்ட்டில் வந்ததாகவும் கேள்விப்பட்டுருக்கேன். பட் ஐ திங்க் இந்த படத்தை வந்து டாரண்ட்டில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let's go. Tenet is an espionage story. It's a classic spy story. I grew up loving spy movies, but to make it sing to today's audiences, I sort of felt like for me to really engage with it, I wanted it to have bigger possibilities. பொதுவாகவே கிறிஸ்டோஃபர் நோலன் படம் எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கும். வாட் இஸ் புது ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பார். அந்த கான்செப்டில் ரொம்ப டீப்பாக போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு புது கான்செப்ட் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது டைம் இன்வர்ஷன். ஸோ டைம் இன்வர்ஷன் என்ன ஏது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரிவர்ஸில் போகுது. சர்ரியலாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எப்படி பாசிபிள், எந்த சயின்டிஃபிக் தியரியை பேஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது entropy அப்படின்ற கான்செப்ட். Time travel. No. Inversion. Well, the film deals with this concept of inversion, which is the idea that the entropy of an object or a person could be reversed. It's very much cinematic. It's something that you have to see on the screen to fully engage with. கிடைச்சா ஆடியன்ஸ் பார்க்கும்போது கிறிஸ்டோஃபர் நோலன்னா ஒரு படத்தை வந்து 5 தடவை பார்க்கணும், 2 தடவை பார்க்கணும், 3 தடவை பார்க்கணும், அப்போ தான் புரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு புது கான்செப்டை எடுத்து ஒருத்தர் படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்மளும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போய் படம் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தேடி பாருங்கள். நாங்கள் ஐ வில் லீவ் சம் லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ். வெயிட் பண்ணுற டைமில் நமக்கு இருக்கிற சில கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு 3 ட்ரெய்லர் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டனால தே ஆர் கோயிங் இன் ஆட் கேம்பெயின்ஸ். நிறைய ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, ஃபில்ம் க்ரூ அண்ட் த டைரக்டர் ஹிம்செல்ஃப். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஆஸ் அ ஃபேன் நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியும். பட் நிறைய ரிவ்யூஸ் வருது. தயவு செய்து லைக் லண்டனில் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் தமிழில் கூட அங்கேருந்து கூட ரிவ்யூஸ் எடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க, விச் ஐ வுட் அட்வைஸ். பிகாஸ் கிறிஸ்டோஃபர் நோலன் ஃபேனாக இருந்தால் நீங்களே பார்க்க மாட்டீங்க. பட் தென் இஃப் யூ ஆர் நாட் சீன் எனி கிறிஸ்டோஃபர் நோலன் ஃபிலிம், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த படம் பிடிச்சிருக்கு, மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அது எல்லாத்தையும் தாண்டி டோன்ட் எவர் வாட்ச் எனி ரிவ்யூ. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். பிகாஸ் every Nolan film is an experience. I've never seen anything like this before. It's a swift kind of action-packed adventure movie. There are certainly images that I have never seen before on screen. It's a really hair-raising, high-stakes thriller from an extraordinary filmmaker. முக்கியமாக இதை வந்து டாரண்டில் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா படத்தை வந்து ஐமேக்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதியில் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் ஐமேக்ஸ் கேமராஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுலேயும் வந்து ஃபில்ம் கேமராஸ் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ இப்போ என்னென்னா ஃபில்ம் அண்ட் ஐமேக்ஸ் கம்பைன் பண்ணி ஐமேக்ஸ் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறாரு. ஸ்டார் வார்ஸ் படம் வரும்போது ஒரு 2 minutes or 3 minutes இந்த ஃபுட்டேஜ், படத்தோட ஃபுட்டேஜ் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை ரொம்ப லைஃப் லைக்காக இருந்துச்சு, இமேஜஸ் அண்ட் சவுண்ட். ஸோ அதெல்லாம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ that is one of the main reasons to wait for this film to be released. Every production we have came a step further, and every production has more and more sequences in it that we chose to shoot on IMAX. At this point, they're sort of the workhorse for us, which is really funny because when we first started shooting with them, it was such a big deal. It's a very imposing camera. It feels very important when you're shooting something on IMAX. There's a nice pressure to it. It kind of makes you bring your A game pretty quickly because you know that this film is kind of precious. அப்படியே படம் வந்தாலும் தியேட்டர் வந்து பாதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் 50%, 40%. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து 40% தான் சொல்லியிருக்காங்க. லைக்
படம் தியேட்டர் ஓப்பன் பண்ணாலுமே 40% கெப்பாசிட்டி தான். அதுலேயும் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் லைக் கேப் விட்டு தான் உட்காரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே சீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஷோ இருக்குன்னா ஒரு ஷோ சரி 11 o'clock ஷோ ஒன்று அண்ட் தென் 3 o'clock ஷோ ஒன்று இருக்குன்னா 11 o'clock ஷோவில் உட்காந்த சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த ஷோவில் வந்து எந்த சீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தாங்களோ அங்கே ஆள் உட்கார வைக்கிற மாதிரி. ஸோ தட் யாராவது ஒரே சீட்டில் உட்காந்து அப்படி பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் பார்க்குறாங்க. ஸோ 40% ஆக்குபென்சி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் சேர்ந்து வரவங்க இப்போ நீங்கள் 4 பேராக சேர்ந்து போனீங்கன்னா தொடர்ந்து உட்காந்துக்கலாம். அதர்வைஸ் இஃப் யூர் டிக்கெட் இஸ் புக் ஃபார் 2 or 1 நீங்கள் வந்து ஒரு கேப் விட்டு தான் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ இத்தனை ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது தவிர்த்து நமக்கே சில பயம் இருக்குது. இந்த கொரோனா டைமில் இந்த ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு நமக்கே வந்து இப்போது ஒரு பயம் இருக்கலாம். இப்போ எனக்குலாம் கூட ஹெசிடேஷனாக இருக்குது. ஸோ இந்த படத்தை எப்போ நம்ம பார்ப்போம்னு தெரியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பட் இட்ஸ் ஒர்த் த வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னோடனே நம்ம எடுத்தோடனே சங்கர் சார் படத்தோட ரெஃபரன்ஸ் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஹாலிவுட்டில் பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் என்ன பிரம்மாண்டம் அப்படின்னா எல்லாமே ரியல் லொக்கேஷன்ஸாக எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் செட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு ஹைவே சீக்வன்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் அ ஸ்டண்ட். அந்த ஹைவே ஸ்டண்ட்லாம் கூட வந்து ட்ரெய்லரில் ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் கூட வந்து தேவ் பிளாக்ட் அன் என்டையர் ஹைவே அண்ட் எஸ்டோனியாவில் பிளாக் பண்ணிவிட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து த டைரக்டர் இஸ் பிலீவிங் தட் if at all he is using any visual effects, the audience will know the difference. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அவரோட இவ்வளோ எஃபர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனிங். I think the audience is always aware on some level of the difference between things that are animated and something that's been photographed. We always take the approach that if we possibly can, we'd like the actors to be in real environments. Well, I was in. I didn't want any stunt doubles. I wanted to do it for the team because it just benefits the film. Everybody was blown away by John David's enthusiasm. The physicality of that man is, out of this world. If we hadn't had a performer of such skill and energy, those things wouldn't have been possible to do in camera. இது வந்து ரியலாக பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போய் பார்க்கும்போது it adds value to the scene and to the novelty of the film. Chris is really great in that he wants it for real. He wants it in camera. He doesn't want to do CG. I haven't seen a green screen anywhere. We're doing everything in camera. Our method of visual effects is try and do everything without them. Speaking of பிரம்மாண்டம், படத்தில் வந்து ஒரு ஒரிஜினல் பிளேனே கிராஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு லைவ் ஏர்போர்ட்லேயே பண்ணியிருக்காங்க. அது எப்படி அலோவ் பண்ணாங்க, எப்படி பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. You want to crash a plane, but not from the air. That was so dramatic. Writing the plane crash, I knew I wanted to try and do it in some ways in camera. It read on the page as the most exciting sequence, and I definitely was scratching my head about how we were going to achieve it. One of the first things I asked Chris was, how big do you want the plane? He laughed, and I said, I think I can get you a real plane. There was an enormous amount of prep that went into that sequence because we were shooting at a working airport and they're not traditionally, in the business of crashing planes for real. I was like, how are they going to pull this off? Like, there's no way they're going to crash this thing into that building. A lot of these sequences, you kind of read it in the script and you just think, yeah, would be cool in a movie. And then you get to set and it's like, yeah, we've got a 747 all crashing into a building. That's how we're achieving the 747 crashing into a building. It feels very, very real, essentially because it is real. Robert Pattinson, one of the actors in the film, what he said is சில விஷயங்கள் நம்ம நார்மலாக பண்ணுறது வந்து ஸ்லோ மோஷன் ரிவர்ஸில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை கான்ஷியஸாக நம்ம வச்சுட்டு பண்ணுன்ற மாதிரி சொன்னார். ஸோ ஈவன் சிம்பிள் திங்ஸ் லைக் வாக்கிங் அண்ட் நார்மல் டாக்கிங் அந்த மாதிரி விஷயம்லாம் கூட ரொம்ப கான்ஷியஸாக பண்ண வேண்டியது இந்த படத்தில் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து சில இடங்களில் ஜான் டேவிட் வந்து ஸ்டண்ட்ஸே ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி சில சீக்வன்சஸ் இருந்திருக்கு. ஸோ
அதெல்லாமும் வந்து ரொம்ப டயரிங்காக இருந்தது, ஃபிசிக்கலாக ரொம்ப எக்ஸாஸ்டிங் விஷயங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னப்போ அது வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் எனி ஸ்டண்ட் டபுள்ஸ் நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து இது ஆக்டர்ஸே பண்ணியிருக்காங்க. I really pulled from and dug into my athletic experience more than ever. The training was paramount. Nobody's ever thrown an inverted punch before, so how do you make that real life, you know? He had incredibly complex fight sequences. We definitely pushed him to his limits. It was intense. That's what was so exciting. These moves we've never seen before. I mean, these stunt guys who've been around a long time, they were learning, which was the fun challenge of it all. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில இடங்களில் வந்து அதாவது இந்த டைம் இன்வர்ஷன் சீக்வன்சஸில் வந்து என்னென்னா ஆக்ஷன் வந்து ரிவர்ஸ்லேயும் டயலாக் வந்து ஃபார்வர்ட்லேயும் போகிற மாதிரி நிறைய இடம் வந்திருக்கு. ஸோ these people have to learn the dialogues in reverse, like how Kamal had done it in Neela vaanam song. அப்படின்னு வரும் நானும் நாவலீன் இது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா நீலவானம். இவ்வளோ பொருட்செலவு அண்ட் ஐமேக்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சிரமம் இது எல்லாத்தையுமே டேரக்டரோட கன்செப்ஷன், அந்த கான்செப்டை படத்துக்குள்ளே கொண்டு வந்து என்கேஜிங்காக பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணும்போது படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஜான் மேபி தியேட்டர்ஸ் வில் ஓப்பன், மேபி அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until then let's wait for Tenet. Bye. வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டெனட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இருங்க என்னண்ணே சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எப்படி படம் பார்த்தீங்க? இதெல்லாம் தொழில் ரகசியம்டா, இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிருப்பாங்க. ஏய் நீ லைட் ஆஃப் பண்ணுறா.